பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பயும் போல் நானே சாங் இந்த லிரிக்ஸ் அந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட்டு இந்த 3D மூவிங் எல்லாமே நானே கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய என்னன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வீடியோ நீங்களே மேக் பண்ணிக்கலாம். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இதில் இமேஜை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் எப்படி இதில் ப்ராப்பராக ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம கரெக்டாக சாங்கோட ஸ்டார்டிங் அந்த 0.0 செகண்ட் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த இடத்துல இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணி ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி இதில் இந்த ஃபுல் கம்போசர் ஏரியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும். ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா கீழே வந்து நான் வந்து சாங் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சாங்கு ஃபஸ்ட்டு சாங்கை ஒரு இடத்துல கட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு நேரம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க் இருக்குது இந்த 8.22 செகண்ட். ஸோ அந்த இடத்துக்கு போய்க்குங்க. போனதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த ஆட் பண்ணியிருக்க இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இதில் 2வது ஒரு சிம்பிள் இருக்கா ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த பீட் மார்க் வர நமக்கு இழுத்து செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த லிரிக்ஸ் எல்லாமே நம்மளோட இமேஜுக்கு மேலே கொண்டுட்டு வரணும். ஸோ அதனால் அந்த நம்மளோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எல்லா லேயருமே அந்த சாங் இருக்குது பார்த்தீங்களா, சாங்குக்கு மேலே வர இந்த மாதிரி இழுத்து கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதே மாதிரி அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்கோன்னா ஸோ இதுக்கு கீழே இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக அந்த பீட் மார்க் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அதே மாதிரி அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி அடுத்து வந்து இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ அடுத்து இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த 3 டாட் டச் பண்ணி இதையும் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கரெக்டாக அந்த அடுத்த பீட் மார்க் அளவு அதை இழுத்து செட் பண்ணிங்க. செட் பண்ணக்கப்புறம் இதையும் கரெக்டாக அதே மாதிரியே நம்ம அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அதனால் அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3D மூவிங் கொடுத்துருக்கோன்னா அதுக்கு கீழே மட்டும் இதை கொண்டு வந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அதில் எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் ஆயிருக்குது. ஸோ இதே மாதிரியே லாஸ்ட் பீட் மார்க்லேயே வச்சுட்டு அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி அடுத்து அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதே மாதிரி அடுத்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த 3 டாட் டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி இதையும் கரெக்டாக அடுத்த பீட் மார்க் அளவு இழுத்து இந்த மாதிரி செட் பண்ணி செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த கீழே இருக்க 3D மூவிங்க்கு கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இதில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த சைடில் இருக்க சின்ன ஆரா மார்க் மாதிரி இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணி இதில் இந்த கேமரா ஆப்ஷன் இருக்குது பதில் அதை நீங்கள் ஆன் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எல்லாமே கரெக்டாக ஆட் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம கரெக்டாக ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறோமா, இந்த இமேஜுக்கு மேலே நான் வந்து ஒரு லிரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன்னா அந்த லிரிக்ஸு நமக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கா. ஸோ அதை நம்ம இன்னும் ஹைலைட்டாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த சாங்கோட ஸ்டார்டிங் வந்துருங்க. கரெக்டாக அந்த 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு நிறைய ஷேப்ஸ் காட்டுதா, அதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஷேப் அதாவது இந்த சதுரமாக ஒரு ஷேப் இருக்கா ஜஸ்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சுற்றி 4 பக்கம் நம்ம புள்ளியாக தெரியுது, அதில் இந்த சென்டரில் புள்ளியை பிடிச்சி இழுத்தா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம கலரை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க கலர் அப்படின்ற ஆப்ஷனில் போங்க. போனதுக்கப்புறம் இதில் ஒயிட் கலரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு அடுத்து 2வது இருக்க இந்த பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்றதையும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதில் போயிட்டு இதை நீங்கள் ஆன் மட்டும் பண்ணிட்டு ஸோ இந்த சைஸை கொஞ்சம் மட்டும் நீங்கள் கூட்டினாலே போதும். இந்த ஷேடோ சைஸை கூட்டினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அப்படியே கையாலே மூவ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் மட்டும் முன்னாடி மூவ் பண்ணிட்டு அந்த லிரிக்ஸ் எங்கே இருக்கோ ஸோ அதுக்கு நேரம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வச்சதுக்கப்புறம் இதையும் கரெக்டாக நான் அந்த ஃபஸ்ட் இமேஜை எந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோமோ ஸோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு போயிருங்க. கரெக்டாக அந்த 8.22 செகண்ட் போயிட்டு ஸோ இப்போ அந்த லேயரை டச் பண்ணி அந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லிரிக்ஸுக்கு எல்லாத்துமே கீழே அதாவது நம்மளோட இமேஜ் இருக்குது பதிலாக நம்மளோட இமேஜுக்கு மேலே மட்டும் இந்த மாதிரி வச்சாலே போதும் அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து கரெக்டாகவே ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஷேப்பை மறுபடியும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த 3வது பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இல்லை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்றக்கா அதில் போயிட்டு இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லூமினஸ் அப்படின்றக்கா ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும். பேக்ரவுண்ட் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிட்டு வெறும் 3 இமேஜ் தான். ஸோ அந்த 3 இமேஜுக்கும் நம்ம ஒரு சில சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் பஸ் ஓப்பன் பண்ணினா இதில் உங்களுக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த ஒரே ஒரு இமேஜோட வெறும் எஃபெக்ட் மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இருக்க 3 இமேஜுமே அந்த பீட் மார்க்கில் இருக்க 3 இமேஜ்லையுமே நம்ம இதே எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஸ்டார்டிங் இமேஜ் இருக்குது பதிலாக இந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை டச் பண்ணி 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி அடுத்த இமேஜ் ஸோ இதில் மொத்தமே 3 இமேஜ் தான் ஆட் பண்ணியிருப்போம். அந்த 3 இமேஜுமே கரெக்டாக நீங்கள் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம 3 இமேஜுமே இந்த ஒரே எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு.
இப்போ இந்த கேமரா ஆப்ஷனை போய் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸாக உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.